பாரு எஸ்டிஆர் கிஸ் எஸ்டிஆர் அண்ட் பாரு பஞ்சாயத்து பாருங்க பஞ்சாயத்தா சொல்லுங்க பஞ்சாயத்து படம் ஏமன் நீ எல்லாம் நறுக்கு நாலு கேள்வி கேட்டேன் கிட்டுன்னு இப்போதான் நீயும் வெளியா இருக்கும் என்ன எஸ்டிஆர் பாரு சேச்சு வர சொல்லு இவன் ஒருத்தன் என்னாரும் இந்த பாட்டு ஒண்ணு வச்சுக்குவான் ரியல் லைஃப்ல எஸ்டிஆரே வாழ்றாரு அவரு சீக்கிரம் கூப்பிடுங்க பாரு மெசேஜ் பண்ணிருக்கேன் ப்ரோ. பாரு எஸ்டிஆர் உண்மையாலுமே ஏதாவது பண்ணனா உண்மையை ஒத்துட்டு ஓடிடு தப்பிச்சு போயிடலாம். நான் போய் சொல்லுவேனா ப்ரோ? பண்ணனா பண்ணலனா பண்ணல அவ்வளவுதான் ப்ரோ. அப்புறம் ஏன்டா எஸ்டிஆர் இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு திடீர்னு இப்படி நடக்குது? அது தெரியலையே ப்ரோ. நம்பர் 1ல இருந்து எல்லாரும் பாராட்டிட்டு இருந்த சமயத்துல ஏன்டா ஸ்ட்ரீமை கட் பண்றீங்க? என்னடா நடக்குது? அதுல 5 நிமிஷம் டிலே பட்டா முடிஞ்சு போச்சுடா. நீ செத்த பிறகு 5 நிமிஷம் கழிச்சு தாண்டா உன சேட்ல திட்டுவான் எவனா ஒருத்தன். புரியுதா? சேச்சி பாயிண்ட் ஆஃப் எங்க இருந்து பாக்கணும் நீயே சொல்லிடு தயவு செஞ்சு. ஒரே ராவடியா இருக்குது. நீங்க பாருங்க அண்ணே அந்த ஃபைட் நாங்க அந்த வீட்டுக்கு எப்படி நாங்க வந்து முன்னாடி வந்து ஏதோ பிளாக் ஸ்கிரீன் போட்டியாமே நீ? ஏன் பிளாக் ஸ்கிரீன் போட்ட? ஐடிபி போடும்போது எல்லா மேட்சும் ஐடிபி போடும்போது பிளாக் ஸ்கிரீன் போடுவேன். ஓகே எல்லா ரூம் மேட்ச்லயும் இருக்கா அது? எல்லா மேட்சும் ஐடிபி போடும்போது பிளாக் ஸ்கிரீன் போடுவேன். ஆமா அண்ணே ஃளைட்ல அந்த லோபி வரும்போது பிளாக் ஸ்கிரீன் இருக்கான்னு பாருங்க. ரூமுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும்போது பிளாக் ஸ்கிரீனுக்கு நான் என்ன பண்றது? அது கேம் ஆயிட்டு இருக்கோம். நான் கேமுக்குள்ள வந்தா பிளாக் ஸ்கிரீன் இருக்கான்னு கேளுங்க. ஓகே அப்ப ஃளைட்ல இருந்து ஸ்கிரீன் இருக்கும். ஓகே ஃளைட்ல இருந்து ஸ்கிரீன் இருக்குமாங்க சுடுங்க. அதாவது பாஸ்வேர்ட் போடுறதுக்காக எல்லாரும் பிளாக் ஸ்கிரீன் போடுவாங்க ப்ரோ. அது வந்து இயல்பு தான். அது வந்து ஒரு பெரிய இது கிடையாது. எனக்கு புரியல. அப்புறம் நாங்க அந்த பிடிஎஸ் கிட்ட எப்படி நாங்க கார்ல தான் வந்தோனே அந்த பிடிஎஸ் கிட்ட அந்த மலை நாங்க எப்படி வந்தோன்னு கொஞ்சம் அந்த பாருங்க. போறேன் உன்னோட இதுதான் போயிட்டு இருக்கேன். உனக்கு போட்டு தெரியல என்ன சொல்லினு. நான் ஒரு ஷாக் நோக்கி தான் போனது. ஆனா அங்க மலையில போய் மாட்டிக்கிட்டோம். இது வரைக்கும் வாழ்க்கையில நீ பீட்டஸ் அடிச்சது இல்ல. முத வாட்டி நீ அடிச்சுக்கிற. அண்ணே நேத்து அடிச்சோமே அண்ணே. நாங்க ஆஷ்4 வந்த மேட்ச் அதே பீட்டஸ் அடிச்சோமே. சாய் கோஸ்ட் எல்லாரும் அடிச்சோம். மிலிட்டரி பேஸ் பிரிட்ஜ்ல அடிச்சோம். இன்னைக்கு மட்டும் அடிக்கும்போது இப்படி சொல்றாங்க. அப்ப டெய்லியும் பீட்டஸ் அடிச்சு தான் நீ பெரிய ஆளா தான். டெய்லி அடிக்கலாம் இல்ல. நாங்களே வருஷத்துல 3 வாட்டி தான் அடிக்கிறதே. ஏன் வின் பண்ண மாட்டீங்க நீங்களா? நாங்க ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன். இப்போ 5 hours முன்னாடி லாஸ்ட் வியூவா லைவ் கட் பண்ணிட்டே நீ? லாஸ்ட் மேட்ச் இப்போதான் ஆஃப் பண்ணேன். ஏன் லைவ் கட் பண்ண? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. தூங்க போலான்னு போனேன். அப்புறம் நீங்க சொன்னீங்க பஞ்சாயத்து இருக்கறனால லோபில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே இப்போ எங்க இருந்து பாக்குறது இந்த லைவ்? நீயே பார்த்து சொல்லு எங்க இருந்து பார்க்கணும்னு. எங்க போட்டுருக்கீங்க? டிஸ்கார்ட்ல ஸ்கிரீன் போட்டுருக்கீங்களா? நீயே போய் டைம் சொல்லு. என்ன டைம்னு? 4 மணி நேரம் 16 நிமிஷத்துல இருந்து பாக்குறேன். 4 நிமிஷம் 16 நிமிஷத்துல இருந்து பாக்குறேன். ட்ரோல் கேம் பிளே சஸ்பிஷியஸ். லாஸ்ட் மேட்ச் ஈவென்ட் ஃபைட்ல வால் பின்னாடி இருக்கிறவன அக்யூரேட்டா ஃபயர் பண்ணா. ஐ நாட் ஷூர் பட் கைண்ட்லி செக் இட் ப்ரோ. பாக்குறேன் ப்ரோ பாக்குறேன். ஜோனோட போலாம். எச்சு போயிட்டு பிடிக்கலாம். வேற வழி இல்ல. இந்த மலை இந்த ஷாக் பிடிக்கலாமா? டைம் வந்து 4:15 ல இல்ல 4:16 ல பாருங்க அண்ணே. 4 hours 16 seconds. பாத்துதாங்க. போலாமா ஷாக் பிடிக்கலாமா? ஷாக் பிடிக்கலாமான்னு கேக்குற. கரெக்ட். போற. தெரியல நான் பார்க்கவே இல்ல. எப்படி போறேன்னு பாருங்க. சரி எனக்கு ஒரு டவுட். இருங்க கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் மேல பாரு கேமிங் இருக்கு. அப்புறம் பாஸ்வேர்டுக்கு வந்து இது பண்ற. நீ போறியா? டைப் பண்ணும்போது டைப் பண்ணும்போது காமிக்குமா? நோக்கி போ. அந்த ஷாக் நோக்கி அதுக்கு அப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது ஆன் பண்ணதே நான். வீட்ல அந்த அந்த மேட்ச் மேட்ச் ஸ்டார்டிங்ல பாத்துட்டு பாருங்க. வீட்ல இருக்கு ஷாக் மட்டும் நோக்கி போ. ஃளைட் फ्रॉम lobby டைம் ஆமா, செகண்ட் ஷாக்ல கொடுங்க. போற ஆன்ல தான் இருக்கும். என் மார்க் பாருங்க. நானே போக மாட்டேன். எனக்கு கைட் பண்ணதே யுவா தான் இருக்கும். ஆமா யுவா தான் கூட்டி போனா. கரெக்ட் யுவா தான் கூட்டி போறா. இந்த மலை பிடி. யுவா லைவ் என்ன? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆமா மலையில தான் இருக்கீங்க. ஓகே கட்டிரு பாக்க போறேன். நீ நாங்க சொல்றதா ஷாக் கட்டு. போகும்போது மலையில மாட்டிக்கிட்டோம் அண்ணே. அதாவது இரு பாக்குறேன். ஒரே நிமிஷம். கால்ஸ் மட்டும் கேளு. இங்க ஃபைட் கேளுங்க. ஆமா பிளேயர் 1 தான் காட்டுது உன்கிட்ட. கரெக்ட். ஆமா சாயோ கோஸ்டோ அந்த மாதிரி எதுவும் காட்டல. இவங்களுக்கு பிளேயர் 1 தான் காட்டுது. ஏன்னா இங்க பாருங்க பிளேயர் 1 பிளேயர் 2 தான் காட்டுது. பிளேயர் 1 பிளேயர் 2 தான் காட்டுது. அங்க ஒருத்தன் அடிச்சு அழுத்தி பிடிப்பேன். அது ஆமா இங்க பாருங்க டீம் 3 பிளேயர் நாக்டு டீம் 1 பிளேயர் அப்படி நம்பர் காட்டுது.
அவங்க அவங்க எங்க ப்ரோ காட்டுது? அவங்க பிடிஎஸ் சாய் கீன்னு எதுவுமே காட்டவே இல்லையே. தான் இங்க பாருங்க, இப்படிதான் காட்டுது. இப்படிதான் guys காட்டுது. அங்க ஒரு நோக்கு, ரஷ் பண்ணிரலாமா அங்க ஒரு நோக்கு. வா இன்னும் கிட்ட போ, இன்னும் கிட்ட போ. இங்க ஒரு கொட்டியாட்டா. இல்ல வீட்ல இருக்கான். இங்க இருந்தும் ஒரு ப்ரோ யாருனே அந்த சமயம் ப்ரோ வந்து கடைசியா நின்னு BTS ப்ரோ தெரியுது. வந்து நின்னு சீரியஸ்லி ப்ரோ வந்து நின்னு உடனே ஒரு சண்டை. அங்க யார் இருக்காங்கன்னு கூட தெரியாது ப்ரோ. திடீர்னு ஃபைட் வருது, திடீர்னு ஃபயர் பண்றாங்க, திடீர்னு அடிக்கிறாங்க ப்ரோ. நோக்கு விழுந்தா obviously புஷ் பண்ணுவோம்ல. அம்மன்றாது. இல்ல நோக்கு விழுந்து நாங்க விட்டுட்டு ஓடணுமா? நேடு ஃபுல்லா நேடு போட்டு ஆடுங்க. ஆமா, ஏன்னா டீம் பிளேயரே வேற மாதிரி தெரியல. டீம் பாருங்க, ஆமா நாங்க வின் அடிச்சனால பப்பி ப்ரோ டீம் நினைச்சேன். சத்தியம் பப்பி ப்ரோ டீம் நினைச்சேன். இப்பதான் காட்டுது சாய் ட்ரோல் கோஸ்ட் ஈச் ஒன். ஐயோ பிடிஎஸ் வேரிகா 410 பாருங்க ப்ரோ. 410 பார்க்கணுமாமே. இது 410 தான் கண்டுபிடிச்சிருவாங்க போல ஒண்ணு. 410 பார்க்க சொல்றாங்க. ஆமா 49ல இருந்து பார்க்கலாங்க. என்னடா ஷோப்பில எங்களை 49 இதோ மாட்டிட்ட போலயே வெறியா. என்னன்னே வெறி எல்லாம் 410 எனக்கு ஒரு மாதிரி பக் பக்குன்னு இருக்கு. நானும் 49 போயிட்டேன். பாருங்க என்னவோ தெரியல. பாருங்க நான் டைப் பண்ணி போடுங்களே. ஹோன் கிடைச்சிச்சா இல்லையான்னு கூட. 4957 என்ன நடக்க போகுது தெரியல. எனக்கு வாய்ஸ் பக்ல இருப்பேன். அப்போ நான் டைப் பண்ணி கேட்பேன், என்னடா ஹோன் கிடைச்சிச்சா. எங்க பிளானே கோயின் வாங்கி ஹோன் ஊத்திட்டு அதுக்குள்ள போறதுதான். ஓகே, அதுதான் எங்க ஸ்ட்ராட்டஜி போட்டு வந்தது. ஆனா ஹோன் கிடைக்கல. ஓகே. எதுக்கு 410 போடுறாங்கன்னு தெரியல எனக்கு. சும்மா போடுறாங்க. நீ தெரியாது மாமா. நான் 4 hours ஃபுல்லாவே ப்ளே பண்ணி காட்டுங்க. அப்போ அவங்க புரியாது அவங்களுக்கு. நான் மைக் கிளிக்ஸ்ல தனியா ஓடிட்டு இருப்பேன். நான் அப்புறம் கார்ல உட்காந்தா ரீஸ்டார்ட் பண்ணுவேன். என்னன்னு எனக்கு புரியல. நான் ரெடி read my comments bro. Respect girls whatever they say bro. விக்கி ஓகே தல நம்ம கேட்க தானே செய்யறோம். நம்ம என்ன சொல்றோம்? வேணுமா? அவங்க மார்க்க சொல்றாங்க போல. ஹோன் என்ன கதை? எங்க மார்க் என்ன லொகேஷன் பிரியா மார்க் வந்து பண்ணிருக்காங்க. ரோட் சென்டர்ல மார்க் பண்ணுவானே. அவளுக்கு எப்படியானே தெரியும் அங்க ரோட் அவங்க பிடிஎஸ் இருக்காங்கன்னு. அவ மேப் லைவ் பார்த்து ஆட மாட்டாங்க. காயின் கிடைச்சு, காயின் பாக்ஸ் கிடைச்சு. அப்பா அப்புறம் இன்னொரு பாக்ஸ், காயின் பாக்ஸ். நான் 3x 4:10ல ரியா மார்க் இதுல பண்ணுவாங்க. எனக்கு ஒன்றும் அவ்வளோவா பெருசா தெரியல. அதை விடுவோம். இந்த ஃபைட்டுமே ஒன்றும் பெருசா தெரியல. கடைசியில எம்பிடிஎஸ் சொல்லலன்னு ஒன்று சொல்றாங்க. இருங்க அதுக்கு அதையும் கவனிச்சிரும். டிஜி மூணாவதுல எம்பிடிஎஸ் சொல்ல ஆமா எம்எஸ்ஓபி நீ சொல்லவே இல்லையா கடைசியில? அண்ணே வந்துருவோம். கொஞ்சம் செட்டை இப்படி கொஞ்சம் பாருங்களேன். கொஞ்சம் பாருங்க. அதான் பாத்துட்டு அது சொல்லல. அது பாருங்க ப்ளே பண்ணுவோம். அங்க எம்எஸ் பண்ணி எப்படியானே தெரியும் எனக்கு. அந்த எந்த டீம் கொடுத்து அட யாருமே சுடலையா கடைசில அப்படி சொல்றாங்க. அது என்னன்னு பாக்குறேன். அத ப்ளே பண்ணுங்க. அப்ப புரியும். நாங்களே அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு நோக்காங்க. வேணும்னே சொல்றாங்க ப்ரோ. ஹேட்டர்ஸ் ஆஃப் எம்எஸ்ஓ. சரிக்கா. ஐயோ இரு வெறியா கால்ஸ் தான் கொடுக்குறீங்களா? வெறியா பொறுமையா ஏன் ஜெயிக்க எங்க அடி மாட்டேங்கிறீங்க? வரும். ஆமா எப்படி அப்ப நான் எம்எஸ் அடிக்கல. இவா நாக் ஆனால நான் இவா தூக்க போறேன். பின்னாடி கிளியர் ப்ரோ பண்ணிட்டேன். என்ன ப்ரோ தப்பு இருக்கு? எனக்கே புரியல. மார்க் பண்ணதுக்கெல்லாம் தல மார்க் பண்ணதுக்கு என்னத்துல எப்பவுமே ஜோன் சென்டர் தான் நாங்க மார்க் பண்ணுவோம். ஏன்னா அங்கதானே ஜோன் போடுவோம். ஜோன் சென்டர் எப்பவுமே மார்க் பண்ணுவோம். எல்லா மேட்சும் பாருங்க அப்படிதான் நாங்க மார்க் பண்ணி தான் ஆடுவோம். ஒவ்வொருத்தவங்க ஒரு சரி வேற ஒரு மேட்ச் நான் சொல்றதா சரி வேற ஒரு மேட்ச்க்கு ஏதாவது இராங்கல் போடுங்க. நீயே பார்த்து சொல்லு. டைம் பார்த்து சொல்லு. நீயே பார்த்து டைம் பார்த்து சொல்லு. அந்த டைம் போய் பாக்குறோம். இருங்க. மார்க் பண்றீங்களா அப்படின்னு அது கேக்குறாங்க. நம்ம ஒரு பஞ்சாயத்தை முடிச்சிட்டு போலாமே. 3:15 3:16 போடுங்களேன்.
இருமா இதை பார்த்து இது நான் எனக்கு ஒன்றும் தெரியல இது 317 கரெக்டா 317 போடுங்க. ம். நானே மார்க் பண்ணிட்டு எங்க ஆள் இல்லைன்னு சொல்லுவேன். அங்க போலாம் அங்க கூத்தலாம். நான் எப்பவுமே நான் தான் மார்க் பண்ணுவேன். அவங்க ஒவ்வொரு ஒப்பீனியன் கேட்பாங்க. எஸ்டிஆர் தான் சொல்லலையா? ஓகே அது இப்போ எஸ்டிஆர் போய் எப்படி பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறது? எஸ்டிஆர் பாயிண்ட் ஆஃப் வியூல பிடிக்க முடியாது. ப்ரோ நான் செத்து போயிட்டேன் ப்ரோ நானு. அண்ணா இறங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் எஸ்டிஆர் கொல்லுவேன் அண்ணே நானு. விக்கெட் மேட்ச் தெரியுமே தெரியுமே எல்லாமே அவன் அடிப்பேன். நான் எப்படி அவனை ஹெல்ப் பண்ணுவேன்? அப்போ ஹெல்ப் பண்ணோம்னா நான் எப்பவே ஹெல்ப் பண்ணிருப்பேன். இப்படி அவனே கொண்டு நான் அவனை ஹெல்ப் பண்ணுவேனா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்களா? எஸ்டிஆர் பார்க்க முடியாது வாய்ப்பு இல்ல. இந்த 16 மணி நேரம் ப்ரோ. அப்ப அந்த ரெண்டாவது மேட்ச் பார்க்கணும் கூட 16 மணி நேரம் லைவ். என்னடா எப்படி அவனை ஹெல்ப் பண்ணுவேன்? அப்போ ஹெல்ப் பண்ணோம்னா நான் நீயும் பார்த்து தான் இருக்க முடியாது. இப்படி அவனே கொண்டு நான் அவனை ஹெல்ப் பண்ணுவேனா? நான் எப்பவே ஹெல்ப் பண்ணிருப்பேன். அவனே கொண்டு நான் அவனை ஹெல்ப் பிஓவில காமிச்சிருவேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. லைவ் இல்ல இங்க ஏமன் காமிச்சிருப்பான்டா. எம்எஸ்ஓவி ஓட்னத. ஓகே ஏமன் வேற நடுவுல குறுக்க வந்து காட்டிக்கிட்டு போறாங்கிட்டு. ஏன்னா அதெல்லாம் எதுடா கருமம் சனிய கேவலமா இருக்கு. யாராவது கண்டென்ட் கூட போட முடியுமா? தப்பு பண்றா சர்வே தப்பு பண்ணா அடுத்த நிமிஷமே முடிஞ்சிச்சு. எம்எஸ்ஓபி கிளம்புற பங்கு 1 HP பங்கு நாக்கு இன்னும் எம்எஸ்ஓபி மட்டும் தான். எம்எஸ்ஓபி எங்க போறான்? எம்எஸ்ஓபி போக மேடம் எல்லாம் மேடம். எம்எஸ்ஓபி எங்க போறான்? ஒரு இடத்துல எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தா எனிமி. அவ்வளவுதான் அகால மரமா 1 HPயா. அப்பதான் ரஸ்கா எல்லாம் சாவறாங்க. ஜோன் அவுட்ல சாவறாங்க. செத்துறாங்க கொண்டாங்க செத்துறாங்க. எம்எஸ்ஓபி உயிரோட இருக்கான். டாப் 6 டீம். இன்னும் ஒரு டீம் மட்டும் முடிஞ்சாலே போதும். ப்ரோ எம்எஸ்ஓபி கார் ஓட்டி வந்து படுத்துறான் போல. எங்க ப்ரோ வியூ இருக்கு அவன் அடிக்க எம்எஸ்ஓபி அடிக்கிறதுக்கு? ஐயோ வெரி டாப் 5 வந்தாடா. ப்ரோ அம்பிடியஸோட மீண்டும் ஒரு ப்ரோ இது என்ன ப்ரோ தப்பு இருக்கு? இவன இதுல சைட்லயே இல்ல ப்ரோ. எம்எஸ்ஓபி சைட்லயே இல்ல தல. 410 எஸ்டிஆர் காலிங் பாரு மியூட்டட். 410 எஸ்டிஆரோட வாய்ஸா இது வேணையா? எடுத்து காட்டுங்க இருக்கான்னு தெரியலையே. எப்படி எடுத்து காட்டுங்க? இல்ல அவங்க பேசுறாங்களே எடுத்து காட்டுங்க. 410 எப்படி சொல்றாங்கன்னே புரியல. 410 எஸ்டிஆர் காலிங் இரு பாப்போம். 410 தான் நீங்க ப்ளே பண்ணீங்க அண்ணே. நான் ரீஸ்டார்ட் பண்ணேன்ல. எப்பவுமே பாரு மார்க் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ரியா மார்க். ஃபர்ஸ்ட் மேட்ச் வை ரியா மார்க்கா மணிகண்டன். ஐயோ நான் எப்பவுமே மார்க் பண்ண மாட்டேன். गाइस டைம் பாத்தோம். गाइस டைம் வந்து 49 गाइस 49. இருங்க இருப்பா பாப்போம். இருப்பா எல்லாமே ஒரு கண்டென்ட்டா பாருப்பா. அதுக்குள்ள ஒரு சண்டையாவோ ஒரு இதாவோ பாக்காத. ஒரு யூடியூபர்னா அப்படி இருந்தா ஆஸ்ட்ரோஸ்லாம் மக்கள் ஒரு அது எப்படி எஸ்டிஆர் வாய்ஸ் கேக்குதுன்னு எனக்கு புரியல. எஸ்டிஆர் சொல்றாங்க. எஸ்டிஆர் வாய்ஸ் எஸ்டிஆர் காலிங் பாரு அப்படினு போடுறாங்க. இரு பாப்போம். சரி நானும் கேக்குறேன். 49ல இருந்தே போடுங்க. 49 தான் பாத்துட்டு இருக்கேன். 49 தான் பாத்துட்டு இருக்கேன். 49ல இருந்து. அது மைக் ஆஃப் இல்ல गाइस. மைக் பக் गाइस. பக் மைக் பக். அடுத்து காலேஜ் கேக்குறான் ப்ரோ. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துமா ப்ரோ? காலிஸ்டியா என்ன ப்ரோ இவங்க? என்ன வாய்ஸே எனக்கு கேக்கலையே. ஏய் நான் தான்டா ப்ரோ எங்க ப்ரோ வாய்ஸ் கேக்குது? ஏதாவது சொல்லு ப்ரோ. பிளாக் ஸ்கிரீன் ஃபார் 7 minutes. 7 minutes for last match only. Other matches are like 1 minute only. சப்பா அண்ணே ஏதாவது சொல்லிட்டா இருப்பாங்க அண்ணே. நீ அதெல்லாம் நீங்க சொல்ல வேணாம். அதுல நாங்க படிக்க என்னன்னு கேக்குறோம். நாங்க அவ்வளவுதான். உன்ன கேட்டமா நான் படிக்கிறேன். அவங்க சொல்றதை கேக்குறேன் ப்ரோ. அப்படியா ப்ரோ அப்படின்றேன். வேற ஒண்ணும் இல்ல. நான் ஒண்ணு கேக்குறேன். எம்பி டெஸ்ட்ல எஸ்டிஆர் இல்ல. நான் எதுக்கு எம்பி டெஸ்ட் ஹெல்ப் பண்ணனும்? அது கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களா? எம்பி டெஸ்ட்ல எஸ்டிஆர் இருந்தா கூட நான் ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லலாம். நீங்க தப்பே இல்ல. எம்பி டெஸ்ட்ல அவன் கிடையாது. நான் எதுக்கு எம்பி டெஸ்ட் ஹெல்ப் பண்ணிட்டேன்? எனக்கு என்ன யூஸ்? சொல்லுங்க.
ஆமா கைஸ் இது ஒரு வேலிடான பாயிண்ட் தானே ப்ரோ. கிரிமாஸ்குலயும் இப்ப நான் எஸ்ஆர் கிட்ட ஹெல்ப் பண்றேன்னு நீங்க ரெட் கார்டு போடுறது தப்பே இல்ல, நீங்க சொல்லலாம் நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லலாம். இன்னொரு பாக்ஸ் ஆனா நான் எங்க நான் எஸ்டிஆரே ஹெல்ப் பண்ணல, அவனே நான் தான் போட்டு அடிக்கிறேன். எம்பிட்டஸ் அங்க எம்பிட்டஸ் இருக்குன்னே எனக்கு தெரியாது. முன்னாடி கார் இருக்கு. லைவ் கட் பண்ணாம இருந்திருக்கும். என்னன்னே தெரியல எனக்கு. அதான் லைவ் கட் பண்ணாம இருந்திருக்கலாம். பஞ்சாயத்துனா லைவ் கட் பண்ண கூடாது நியூஸ் எப்பவுமே. அதே இருக்குன்னு கட் பண்ண அப்புறம் தான் நீங்களே சொன்னீங்க பஞ்சாயத்து. ஷோ வண்டிக்குள்ள போன் கிடைக்காது. பஞ்சாயத்து தான் வந்து யூடியூப்க்கு ஒரு ஜாலி. பாரு 2 மணிக்கு பாரு 5800 பேர் கரபரன்னு பாத்துட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது அப்படின்னு. ஒண்ணுமே இல்ல, என்ன இருக்குன்னு எனக்குமே தெரியல ப்ரோ. என்ன பாக்குறதுன்னு தெரியல, நானும் பாத்துட்டு இருக்கேன் கருமம் என்ன இருக்கு அப்படின்னு. எனக்கு தெரியும். போனா வாங்கிக்கலாம். நோ வாய்ஸ் பக்காமே உனக்கு ரியா வாய்ஸ் வந்து பக்க ரேண்டம் ரியா வந்து ரேண்டமா வந்துட்டு இது பண்ணாங்க, மார்க் பண்ணாங்க. ஓகே அது சென்டர் எப்பவுமே லைக் சென்டர் தானே பிடிக்கும். இந்த வீடு கிளியரா இந்த வீடு கிளியரா இருந்தா அவ கேட்பா. அங்க பிடிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் அவன் சொன்ன டார்கெட் பண்ணி அவன் லைவே பார்க்க மாட்டான். அவதான் என்கிட்ட வந்து லைவ் பாருங்க அப்படின்னு பார்க்க சொல்லுவான். இதுல என்ன நல்லா பார்க்க கூட முடியல எங்க இருக்காங்க கூட. கைஸ் இன்னைக்கே உண்மையாவே புரியல கைஸ், என்ன இதுல இருக்குன்னு தெரியல, இந்த வண்டி என்ன பாக்குறதுன்னு கூட தெரியல. என்னத்த 410ல ஏதோ பார்க்க சொன்னீங்க, 410லயும் ஒண்ணும் இல்ல. பாருங்க பாக்கட்டும். வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க guys, போய் பாக்குறோம். வேற ஏதாவது இருக்கா? கால் ஹிஸ்டரி வேணுமா? சி இப்ப எம்எஸ்ஓபி எஸ்கே போயிட்டான். இப்ப நீங்க தான் மாட்டிக்கிட்டீங்க. 2 பேரும் தான் உங்களை தான் போட்டு பொழிக்கிறீங்க. நானும் தூங்க போறேன்னு பாய்னு. வேற வேலை இல்ல. சரி போய் தூங்கு. நானே அவ்வளவுதான் சொல்றது. சரி போய் தூங்கு. சரி. குட் நைட். என்ன எஸ்டிஆர் நீ என்ன சொல்ற? நீ தூங்க போறியா? நான் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லிட்டு போறேன் ப்ரோ. என்னத்த சொல்றது? என்ன ஒண்ணும் எனக்கு என்ன கேக்குறதுனே தெரியலடா. பாயிண்ட் ஆஃப் இருந்தா அதாவது போய் பார்க்கலாம். என்ன கேக்குறதுன்னு புரிய மாட்டேங்குது. 7 மினிட்ஸ் பிளாக் ஸ்கிரீன் என்னவா அதுன்னு அது தூங்க போயிடுச்சு guys. விடுங்கடா அப்படின்னு ப்ரோ. எஸ்டிஆர்ன் பாரு ஜாதகம் கேளுங்க, அதுதான் மிஸ்ஸிங். லெஜெண்ட் ஆஃப் ஜெல்டா கேட்கலாம். சரி விடுங்க கைஸ், ஒரு போயிடுச்சு ஏதோ ஒன்று போய் நின்றுச்சு. என்ன வேற ஏதாவது பார்க்கணும்னா போய் சொல்றேன், போய் பார்த்துட்டு வரேன். அதையும் 412 எஸ் சைலண்டா கேளு ப்ரோ. ஓகே 412 சைலண்டா கேட்கணுமா? ஓகே நான் வரேன் கைஸ். தானானா 410 to 412 சைலண்டா கேட்கணுமா? ஓகே வரேன். நான் இப்படியே போயிடும் புரியடா. என்னன்னா நமக்கு எதை கேட்க மாட்டேங்குது, எங்களுக்கு மட்டும் எல்லாம் கேக்குது. நீ கொஞ்சம் கேள. ஜீப் அடிக்க வைங்கப்பா. 49ல இருந்தே போடுறேன் guys. 49 இதோ கேக்குறேன் guys. 49 அமைதியா இருக்கேன். ஓகே எல்லாம் அமைதியா இருங்க guys, அமைதியா இருங்க. டைப் பண்ணி போடுங்கல போன் கிடைச்சிச்சா இல்லையான்னு கூட. ஏய் நான் தான்டா போறேன். வந்துட்டு
வேணுமா எங்க பொசிஷன் கேக்குதா? போன் என்ன கதை? போன் என்ன கதை? ஆன் ஷாப்பே இல்ல ஷாப் இல்ல ஷாப் இல்ல ஷாப். எல்லா ஷாப்பும் ஆஃப்ல இருக்கா என்ன? ஆமா கெஸ் ஆமா. கிரிமாஸ்க்லயும் இல்ல இதுலயும் இல்ல. காயினும் இருக்கு. காயின் கிடைச்சு காயின் பாக்ஸ் கிடைச்சு. இங்க பாருங்க இன்னொரு பாக்ஸ் காயின் பாக்ஸ். அச்சோ. நான் 3x டிக்கில போட்டிருக்கேன். பெட்ரோல் போடுறேன். உங்களுக்குலாம் என்ன 3x ரெட் எம்எஸ் இருக்கு இருக்கு இருக்கு. எனக்கு 120 MS 150 இருக்கு. முன்னாடி கார் இருக்கு. ஜி வண்டி சி இது ஷாப் எதனா இருந்தா சொல்லு ஜி. இரு இரு. ரெட்கா ஷாப் கிட்ட போய் பார்க்கலாம். இங்க வண்டி இருந்துச்சு அதுக்கிட்ட கேட்டோம். ஷாப் வண்டிக்குள்ள போன் கிடைக்காது. ஹார்ன் வேணா ரூட் லூட் காயின் நிறைய இருக்கு. எங்க தெரியுமா ஃப்ரீ ஃபயர் கிட்ட பவுன் ஹவுஸ் மாதிரி இருக்குல்ல ப்ளூ வீடு ரீகால் வீடு அதுக்கிட்ட இருந்துச்சு. போயிடுச்சா? அமைதியா தான் பாக்குறேன். இங்கதான் போனா வாங்கிக்கலாம் அவன. லைவ் பண்ணிட்டீங்க. ஈவென்ட் தான் காட்டுறாங்க. அப்புறம் எங்க போக? போயிடுச்சா? எங்க ப்ரோ போயிடுச்சு? ஈவென்ட் தான் காட்டுறாங்க. கட்கா ஷாப்ல இருக்கான்னு பாப்போம். ஏன் ப்ரோ நீ தான் சைலண்டா பாக்க சொன்ன, சைலண்டா பார்த்தேன். நான் அந்த போன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவான்ல ப்ரோ அந்த அந்த பிக்காலி இதுகிட்ட போன் கிட்ட பேசிட்டு இருக்குது ப்ரோ அந்த பைத்தியம். டா டா இங்க பாருங்க. இங்க பாருங்க இங்க பாருங்க. உள்ள விடாது. ஃபேஸ் ஐடி ட்ரை அகைன். ஏய் நான் தான்டா அப்படின்னு ஒண்ணே பாருங்க. போன் கிட்ட பேசுது ப்ரோ அது. அடா இது நாமளும் தானே ப்ரோ பண்ணுவோம். ஏன்டா பைத்தியம் ஃபேஸ் ஐடி ப்ரோ இதவா ப்ரோ சொல்லிட்டு இருந்தீங்க ப்ரோ. இதை வேணா சைலண்டா வேற பார்த்துக்க ப்ரோ பைத்தியக்கார மாதிரியே உங்க கூட சேர்ந்து. இங்க பார்த்தல முதல்ல ஃபேஸ் ஐடி பாரு உள்ள போடாது பாருங்க. பாரு ஃபேஸ் ஐடி இங்க பாருங்க. என் மவுஸ் பாயிண்டர் படுத்தல. என் மவுஸ் பாயிண்டர் படுத்தல. இங்க பாரு ப்ரோ முதல்ல உள்ள விடாது ஃபேஸ் ஐடி. இங்க பாருங்க ட்ரை அகைன் ஃபேஸ் ஐடி ட்ரை அகைன் வரும். இப்ப பாருங்க பாருங்க உள்ள போனோன்னா ஏய் நான் தான்டா உள்ள விடுறேன் அப்படிங்கிறோம் ப்ரோ. இதை ஏன் ப்ரோ சொன்னீங்க ப்ரோ? மானமெல்லாம் மேகம் ப்ரோ. மனசெல்லாம் உங்க கூட சேர்ந்து நான் இந்த கருமத்தை வேற பார்த்துருந்தேன் ப்ரோ. ஏதோ இருக்குன்னு பேசாம வேற பார்க்க சொன்னீங்கன்னு பேசாம வேற பார்த்தேன். சரி ஏதோ இருக்கு போல அப்படின்னு. தற்குறி ப்ரோ நீங்க. சி ப்ரோ தற்குறி பாரு பிடிஎஸ் அடிக்க போனா ஜிபிடிஎஸ் கூட அடிக்க முடியாம பிடிஎஸ் இருக்காங்க. இவன் சொல்றத கேட்டு பிடிஎஸ் இருக்கு ப்ரோ. அதுதான் ப்ரோ நானும் யோசிச்சேன். ஆனா சொல்லக்கூடாதுன்னு அமைதியா இருந்துட்டேன் ப்ரோ. அதுதான் நானும் நினைச்சேன். சரி எதுக்காக சொல்றேன். ஆண்ட்ராய்டு யூசர்ஸா ப்ரோ ஃபேஸ் லாக் ஐடி வந்து உள்ள விடாதல. ஆண்ட்ராய்டு காரங்க இல்லை ஆண்ட்ராய்ட்லயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் ப்ரோ இப்படி பண்ற? அவங்க வேற கொந்தளிச்சிட்டு போறேன் ப்ரோ. ஏன் ப்ரோ நீ என்னவோ நினைச்சு நானும் சைலண்டாலாம் உட்காந்து கை கட்டி பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ நம்ம கேட்குது போல நம்ம தான் தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே காதை வேற கண்ண மூடி கவனிச்சிட்டு இருக்கேன். அப்படியே என்னவா இருக்கும் அப்படின்னு. ஏன் ப்ரோ இப்படி தற்கொலை நைட்டு அதுவும் 2 மணிக்கு ஏன் ப்ரோ இந்த இதை பண்ணோம் நம்ம. கேமரா பாருங்க ப்ராங்கா பாவம் ப்ரோ. 2 நல்ல உள்ளவங்களை போய் தப்பு செஞ்சு போடா எஸ்டிஆர் போடா 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 ஒன்றும் இல்லடா போடா போய் தூங்குடா. சரி அது அந்த இதுதான். போங்க போ கிளம்பு. குட் நைட் எவன் ப்ரோ.